கூட்டணிக்காக நாங்கள் ஒன்றும் அதிமுகவிடம் அப்ளிகேஷன் போடவில்லை. ராஜா காட்டம். சிறந்த கலை ஆசிரியர்கள், நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு அறிவிப்பு. சென்னையில் வீட்டில் எலித்தொல்லையை கட்டுப்படுத்த வைக்கப்பட்ட மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழப்பு. கணவன் மனைவி மருத்துவமனையில் அனுமதி. வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பள்ளிகளை தேர்தலுக்கு பிறகு தூய்மைப்படுத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதேனும் உள்ளதா? மாநில தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மருத்துவர்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு சரியில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஏற்படும் முரண்பாடுகளை தீர்க்கும் வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். செல்வ பெருந்தகை கருத்து. மருத்துவர்களின் கோரிக்கைகள் நவம்பர் 29ஆம் தேதிக்குள் செய்து தரப்படும் என மா. சுப்பிரமணியன் உறுதி. ரமணா படம் போல் அரசு மருத்துவமனைகள் மீது மக்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. பொதுத்துறை வங்கிகளில் பணிபுரியும் நகை மதிப்பீட்டாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். சீமான் வலியுறுத்தல். நடிகை கஸ்தூரியின் பேச்சு மிகவும் இழிவானது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. பௌர்ணமி கிரிவலம். திருவண்ணாமலைக்கு இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வாட்ஸ்அப் செயலியை தடை செய்ய கோரிய மனு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி. லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல். விமானம் இயங்கும் போது தாக்கிய வெடிகுண்டு. எனது மகளின் 10 வருட வாழ்க்கையை வீணடித்தது தோனி, கோலி, ரோஹித் தான். சாம்சனின் தந்தை குற்றச்சாட்டு. குமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.